श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृत्यै पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। श्रीमद् வால்மீகி ராமாயண மகாத்மியம் அத்தியாயம் 5. ராமாயணத்தினுடைய மகிமைகளை 9 நாட்கள் கேட்கும் விதிமுறை, மகிமை மற்றும் பலன்களின் விவரம். 4 அத்தியாயத்திலையும் ஒவ்வொருவரும் ராமாயணத்தை கேட்டதுனால பட்ட பயன்களை சொல்லிவிட்டு, இதை கேட்டவுடனே மாமுனிவரான சனத்குமாரர் மிகவும் ஆனந்தம் அடைகிறார். முனிவர்களுக்குள் தலை சிறந்தவரான நாரதரை பார்த்து மீண்டும் கேட்கிறார். நாரத மாமுனிவரை, தாங்கள் ராமாயணத்தின் மகிமைகளை விளக்கி கூறினீர்கள். இப்பொழுது ராமாயணத்தை படிக்கும் விதிமுறைகளை கேட்க விரும்புகிறேன். மகா புண்ணியசாலியான முனிவரே, பரம்பொருள் தத்துவத்தை நன்கு உணர்ந்தவரே, தாங்கள் மிகவும் அருள் கூர்ந்து இந்த விஷயத்தை பற்றியும் விளக்கமாக கூற வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நாரதர் சொல்றார், எல்லா உலகங்களிலும் மிக பிரசித்தமானதும் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அளிக்க வல்லதுமான ராமாயணத்தை படிக்கும் முறைகளை ஒருமுகப்படுத்தப்பட்ட மனத்துடன் கேளுங்கள் சொல்கிறேன். பக்தி உணர்வில் திளைத்து ராமாயணம் படிக்கும் வழிமுறைகளை நான் சொல்லப் போகிறேன், கேளுங்கள். எதை படிப்பதால் கோடிக்கணக்கான பாவங்கள் அழிந்து போகின்றனவோ அத்தகைய மகிமை வாய்ந்த ராமாயணத்தை சித்திரை, மாசி, கார்த்திகை மாத வளர்பிறை துவக்கத்தில் அல்லது 5ஆம் நாளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். தொடக்க நாளில் வேத விற்பன்னர்களை கொண்டு ஸ்வஸ்தி வாசனம் என்ற மங்கள கர்மாவை செய்ய வேண்டும். தொடர்ந்து 9 நாட்கள் ராமாயண சரிதத்தை செவிகளால் கேட்பதாக சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். ஸ்ரீராமா, இன்று முதல் நாள்தோறும் நான் தங்கள் கதையாகிய அமிர்தத்தை கேட்கப் போகிறேன். தங்கள் எல்லையற்ற அருளால் என் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் படுக்கையில் இருந்து எழுந்ததும் நாய் உருவி குச்சியால் பல் துலக்க வேண்டும். ராமபக்தியில் திளைத்தவனாக அறநூல்களில் கூறப்பட்டுள்ள முறைப்படி நீராட வேண்டும். தன் புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்து உறவினர்களோடு கூடி ராமாயணத்தை கேட்க வேண்டும். குல ஆச்சாரப்படி வாய் துலக்கி நீர்நிலையில் நீராடி தூய வெண்மையான ஆடை அணிந்து கொண்டு மௌனமாக வீட்டிற்கு வர வேண்டும். பின்னர் கால்களை நீரால் கழுவிக்கொண்டு ஆச்சமனம் செய்து சாக்ஷாத் நாராயணனை ஸ்மரிக்க வேண்டும். பிறகு வழக்கமாக செய்து வரும் தேவ பூஜையை செய்து பக்தி உணர்வுடன் சங்கல்பம் செய்து கொண்டு ராமாயண புத்தகத்தை மலர் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். ராமாயண கதையை கேட்டல் என்ற விரதத்தை மேற்கொள்பவர் பக்தியில் மூழ்கி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை கூறி ஆவாகன, ஆசன, கந்த புஷ்ப உபச்சாரங்களை செய்ய வேண்டும். தான் செய்த எல்லா பாவங்களும் நீங்க வேண்டும் பொருட்டு தன் சக்திக்கு ஏற்றபடி ஒரு தடவை அல்லது 2-3 தடவைகள் மனப்பூர்வமாக ஹோமம் செய்ய வேண்டும். இவ்வாறு புலன்களை அடக்கி விதிக்கப்பட்ட முறையில் ராமாயணம் படிப்பதோ கேட்பதோ என்ற புனித செயலை செய்பவன் எந்த உத்தமலோகத்தை அடைந்த பின் ஒரு ஜீவன் மீண்டும் மண்ணுக்கு திரும்பி வருவதில்லையோ அந்த பரமபதத்தை சென்றடைகின்றான். எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் கெஞ்சி கேட்டுக்கொண்டால் அவனுக்கு உடை உணவு கொடுக்க வேண்டும் என்பது பொது தர்மமாக இருந்த போதிலும் ராமாயணம் படிப்பது கேட்பது என்ற விரதத்தை மேற்கொண்டவன் சண்டாளர்களுக்கும் இழிநிலை அடைந்தவர்களுக்கும் உணவோ உடையோ தானம் செய்யக்கூடாது. நாஸ்திகன், அறத்திலிருந்து வழுவியவன், பிறரை நிந்திப்பவன், கருமி ஆகியோருடன் ராமாயண விரதத்தை ஏற்றிருப்பவர் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு தாய்க்கு அவளுடைய சொந்த கணவன் இருக்கும் பொழுது வேறொரு ஆடவன் மூலம் பெற்றுக்கொண்ட மகவு, இசையை தொழிலாக கொண்டவன், தேவதைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு ஜீவிப்பவனின் அன்னத்தை உட்கொள்பவன், வைத்தியன், நரஸ்துதி செய்து கவிதை எழுதுபவன், தெய்வம், அந்தணர்களுக்கு பகைவன், பிறர் வீட்டில் உணவு கொள்ள பேராசைப்படுபவன், பிற பெண்டிர்களிடம் மனத்தை பறிகொடுத்தவன் ஆகிய இவர்களுடன் ராமாயண விரதத்தை அனுஷ்டிப்பவன் ஒரு சொல் கூட பேசக்கூடாது.
இம்மாதிரியான நியமங்களை தவறாமல் கடைபிடித்து மன தூய்மை பெற்று புலன்களை வென்று எல்லா பிராணிகளின் நலனை விரும்புகிறவனாக ராமாயணத்தில் மூழ்கி திளைப்பவன் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார். கங்கைக்கு நிகரான புண்ணிய தீர்த்தம் இல்லை, தாய்க்கு நிகரான குரு இல்லை, விஷ்ணுவுக்கு நிகரான தெய்வம் இல்லை, ராமாயணத்தை காட்டிலும் உயர்ந்த நூல் எதுவும் இல்லை. மறைகளுக்கு நிகரான சாத்திரங்கள் இல்லை, மன அமைதிக்கு நிகரான சுகம் இல்லை, சாந்தியை காட்டிலும் மேலான ஒளி இல்லை, ராமாயணத்தை காட்டிலும் உயர்வான காவியம் எதுவும் இல்லை. பொறுமைக்கு நிகரான பலம் இல்லை, புகழுக்கு நிகரான செல்வம் இல்லை, மெய்ஞானத்திற்கு நிகராக பெறத்தக்கது இல்லை, ராமாயணத்திற்கு மேலாக வேறொரு வஸ்து இல்லை. ராமாயண கதை பொழிவு நிறைவடைந்ததும் வேத விற்பனரான சொற்பொழிவாளருக்கு தட்சிணையோடு கூட பசுவை தானம் செய்ய வேண்டும். ராமாயண புத்தகத்தையும் ஆடை அணிகலன்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். ராமாயண கதையை சொன்னவருக்கு ராமாயண புத்தகத்தை தட்சிணையாக அளிப்பவன் பரமபதத்தை அடைந்து சோகமில்லா பெருவாழ்வை அடைகிறான். சரத்குமார ரிஷி, 9 நாட்கள் ராமாயணத்தை கேட்பதால் ஏற்படும் பலன்களை கேளுங்கள். ராமாயணத்தை பஞ்சமியில் தொடங்கி கேட்க வேண்டும். அவ்விதம் கேட்பவன் எல்லா பாவங்களில் இருந்தும் உடனே விடுபடுகிறான். 2 தடவைகள் ராமாயண கதையை கேட்பவனுக்கு புண்டரீக யஜ்ஞம் செய்த பலன் கிடைக்கிறது. புலன்களை வென்று விரத நியமங்களை கைக்கொண்டு ராமாயணத்தை கேட்பவனுக்கு அஸ்வமேத யாகத்தின் 2 மடங்கு பலன்கள் கிடைக்கின்றன. உத்தமமான முனிவர்களே, எவனொருவன் 4 தடவைகள் கேட்கிறானோ அவன் அக்னிஷ்டோம யாகம் 8 தடவைகள் செய்த பலனை அடைகின்றான். மகாபாகியசாலியான எவன் 5 தடவைகள் ராமாயணத்தை கேட்பது என்ற விரதத்தை செய்து முடிக்கிறானோ அவன் அத்யக்னிஷ்டோமம் என்ற யாகத்தின் 2 மடங்கு பலன்களை பெறுகிறான். இந்த விரதத்தை ஒருமைப்பட்ட மனத்துடன் 6 தடவை செய்து முடிப்பவன் எண்மடங்கு அக்னிஷ்டோம யாக பலனை அடைகிறான். மாமுனிவர்களே, எந்த ஒரு பெண்ணோ ஆணோ 8 தடவை ராமாயணத்தை கேட்டால் நரமேதம் என்ற யாகத்தின் 5 மடங்கு பலனை அடைகிறார்கள். ஒரு பெண் அல்லது ஆண் ராமாயண விரதத்தை 9 தடவைகள் செய்து முடித்துவிட்டால் அவர்கள் கோமேதம் என்ற வேள்வியை செய்த 3 மடங்கு புண்ணியத்தை பெறுகின்றார்கள். மனச்சாந்தியுடன் ராமாயணத்தை படிப்பது கேட்பது என்ற வேள்வியை சிரத்தையுடன் புலன்களை அடக்கிச் செய்து முடிப்பவன் பேரானந்தமே நிறைந்த பரமபதத்தை சென்றடைகிறான். அங்கு சென்று விட்டவர்களுக்கு மீண்டும் மண்ணுலக பிறப்பு என்ற துயரம் ஏற்படுவதில்லை. நாள்தோறும் ராமாயணத்தை படித்தல் கேட்பதை செய்பவர்கள் கங்கையில் நீராடுவதை உறுதியாக கடைபிடிப்பவனும் அறநெறிகளை எடுத்துக் கூறுபவனும் கடக்கக்கூடிய சம்சார கடலை எளிதில் கடப்பார்கள். மகாத்மாக்களே, துறவிகள், பிரம்மச்சாரிகள், வீரர்கள் கூட ராமாயணத்தை 9 நாட்களுக்கு கேட்க வேண்டும். மிகுந்த பக்தியுடன் ராமகதையை கேட்பவன் ஞான ஒளி பெற்று பிரம்மலோகம் சென்று அங்கே பரமானந்தத்தில் திளைத்திருப்பான். ஆகவே அந்தனோத்தமர்களே, ராமாயண கதையை கேளுங்கள். தெய்வீக கதைகளை கேட்க விரும்புவர்களால் கேட்க தகுந்த மிகச்சிறந்த கதை இதுவே. இதை காட்டிலும் புனிதமானது வேறொன்றும் இல்லை. தீய கனவுகளை போக்கும் இந்த கதை மிகவும் போற்றுதலுக்குரியது. எனவே மன ஒருமைப்பாட்டுடன் கேட்க வேண்டும். மிகவும் ஈடுபாட்டுடன் இந்த கதையின் ஒரு ஸ்லோகத்தையோ அல்லது ஒரே ஒரு வரியையோ படிப்பவர்கள் கோடிக்கணக்கான உபபாதகங்கள் செய்ததன் விளைவான பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். இது ரகசியங்களுக்குள் ரகசியமானதானதால் நன்மக்களுக்கே சொல்லப்பட வேண்டும். ஸ்ரீராமனுடைய திருக்கோயில், புண்ணிய தலம் அல்லது அடியார் திருக்கூட்டத்தில் இந்த கதை சொல்லப்பட வேண்டும். அந்தணர்களை வெறுப்பவன், வெளிவேஷக்காரன், மக்களை ஏமாற்றும் தொழிலில் ஈடுபடுபவன் ஆகியோருக்கு இந்த கதையை சொல்லக்கூடாது. காமம் முதலிய மனமாசுகள் நீங்க பெற்றவர்கள், ராமபக்தியில் திளைப்பவர்கள், ஆச்சாரியர்களிடத்தில் பக்தி உடையவர்கள் ஆகியவர்களுக்கு முக்திக்கு வழிகாட்டும் இந்த கதையை சொல்ல வேண்டும். ராமன் அனைத்து தெய்வங்களின் திருவுருவமாக திகழ்பவன். மனமுருகி பிரார்த்திப்பவர்களின் துன்பங்களை போக்குபவன். பக்தி பண்பாளர்களிடம் பேரன்பு கொண்டவன். ராமன் பக்தியினால் மகிழ்ச்சி அடைகிறான், வேறு எந்த வகையாலும் கிடையாது. யார் ஒருவன் தன்னிச்சையாக ராம என்ற நாமத்தை உச்சரிக்கின்றானோ அல்லது நினைத்துக் கொள்கிறானோ அவனும் கூட பரமபதத்தை அடைகிறான். ஏ மகாத்மாக்களே,
சம்சாரம் என்னும் பயங்கரமான அடர்த்தியான காட்டிற்கு பிரளய அக்னி போன்றவன் ராமன். அவன் திருநாமத்தை நினைத்துக் கொள்பவர்களின் எல்லா பாவங்களையும் உடனே அழித்து விடுகிறான். ராமாயணத்தால் சுட்டிக்காட்டப்படும் பொருள் ராமனே. ஈடு இணையில்லாததும் புண்ணியமானதுமான இந்த காவியத்தை கேட்டாலும் படித்தாலும் எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. யாருக்கு ராமநாம ரசத்தில் பக்திபூர்வமான மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அவரே இவ்வுலக கடமைகளை குறைவரச் செய்து முடித்தவர், எல்லா அறநூல்களையும் கற்றுணர்ந்த மேதாவியாவார். வேதியர்களே, அப்படிப்பட்டவரால் செய்து முடிக்கப்பட்ட ராமவேள்வியானது புண்ணியமானது, சத்தியமானது, உரிய நற்பலனை தருவது. ராமபக்தியுடன் ராமகதையை கேட்பதால் ஏற்படும் மனநிறைவு வேறு எதனாலும் கிடைப்பதில்லை. வரை வல்லுநர்களே, பயங்கரமான கலியுகத்தில் ராமாயணத்திலேயே உரித்திளைத்திருப்பவர்கள், ராமநாமத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள், இவர்களே வாழ்க்கை கடமைகளை நிறைவேற்றியவர்களாவார்கள். ராமாயணம் என்னும் அமுத பொழிவை 9 நாட்களுக்கு கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்பவர்களே நல்வழிப்பட்டவர்கள், மகாத்மாக்கள். அவர்களை எப்போதும் நான் வணங்குகிறேன். பரம புருஷனான ஸ்ரீராமனுடைய திருநாமம் மட்டுமே என் உயிர் மூச்சு. கலியுகத்தில் ஒரு ஜீவன் நற்கதி அடைவதற்கு வேறு வழியே இல்லை. ஸ்ரீ சூதர் கூறுகிறார், மகாத்மாவான நாரதரால் இவ்வாறு உபதேசிக்கப்பட்ட சனத்குமாரர் ஆனந்த பெருவெள்ளமான நல்லுலகை அடைந்தார். ஆகவே அந்தவனோத்தமர்களே, நீங்களும் ராமாயணத்தை கேளுங்கள். தொடர்ந்து 9 நாட்கள் கேட்பவன் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார். இந்த மகாகாவியத்தை கேட்டபின் கதையை சொன்னவரை நன்றாக போற்றி கௌரவப்பினிடம் திருமகள் நாயகரான மகாவிஷ்ணு மிகவும் பிரீத்தி அடைகிறார். கதை சொல்லியவர் திருப்தி அடைந்தாரே, ஆனால் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவரும் திருப்தி அடைகிறார்கள். ராமாயண கதையை சொன்னவருக்கு கேட்டவரின் பொருளாதார நிலைக்கு தக்கபடி பசுக்கள், ஆடைகள், பொன் மற்றும் ராமாயண நூல் முதலியவற்றை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதால் விளையும் நற்பயன்களை கூறுகிறேன், கேளுங்கள். நவக்கிரகங்களும் பூத வேதாளங்களும் அவனை பாதிப்பதில்லை. ராமாயணத்தை கேட்டவனுக்கு எல்லா செல்வச் செழுமைகளும் வளர்கின்றன. அவனை நெருப்பு பாதிப்பதில்லை. திருடர் முதலியவரிடமிருந்து அச்சம் ஏற்படுவதில்லை. இந்த பிறவியில் சம்பாதிக்கப்பட்ட பாவங்களில் இருந்து உடனே விடுபடுகிறான். அவன் தன் வாழ்வின் முடிவில் முந்தைய 7 தலைமுறையினருடன் மோட்சத்தை அடைகிறான். முன்னொரு காலத்தில் சனத்குமாரர் பக்தியுடன் கேட்ட பொழுது நாரதரால் சொல்லப்பட்ட விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கூறினேன். ராமாயணம் என்ற ஆதிகாவியம் எல்லா வேதங்களின் பொருளுக்கும் ஏற்புடையது. எல்லா பாவங்களையும் நீக்க வல்லது, புண்ணியம் தரக்கூடியது, எல்லா துக்கங்களையும் அழிக்க வல்லது, எல்லா புண்ணிய பலன்களையும் அளிப்பது, எல்லா வேள்விகளின் நற்பயன்களையும் கொடுக்கக்கூடியது. ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் அல்லது ஒரு வரியையேனும் படிக்கும் அறிஞர்கள் ஒருபோதும் பாவத்தில் மாட்டிக்கொள்வதில்லை. ஸ்ரீராமனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட இந்த புண்ணிய காவியம் அடியார்களின் விருப்பங்களை எல்லாம் அருள்வது. யார் ஒருவர் பக்தியுடன் இந்த காவியத்தை கேட்டு ஞானம் பெறுகிறார்களோ அவர்கள் அடையும் புண்ணியங்களை கேள். அவர்கள் 100 ஜென்மங்களில் செய்த பாவங்களில் இருந்து உடனேயே விடுதலை பெற்று ஆயிரக்கணக்கான தலைமுறையினருடன் பரமபதத்தை அடைகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ராமகதையை, ராமநாமத்தை கேட்டுக் கொண்டிருப்பவருக்கு தீர்த்த யாத்திரை, கோதானம், தவம், வேள்வி ஆகியவைகளால் கிடைக்கும் அத்தனை பயன்களையும் ராமநாம சங்கீர்த்தனத்தால் இவர்கள் அடைந்து விடுகிறார்கள். சைத்திர மாதம், மாசி மாதம், கார்த்திகை மாதங்களில் 9 நாட்கள் ராமாயண அமுத பொழிவில் அனைவரும் நனைய வேண்டும். ராமாயண காவியம் ராமனுடைய பேரருளை பெற்று வரவுள்ளது. ராமபக்தியை வளர்ப்பது, எல்லா பாவங்களையும் அழிப்பது, எல்லா செல்வங்களையும் வளர்ப்பது. யார் ஒருவர் மன ஒருமைப்பாட்டுடன் ராமாயணத்தை கேட்கவோ படிக்கவோ செய்கிறார்களோ அவர்கள் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விஷ்ணுலோகத்தை சென்றடைகிறார்கள். இது ஸ்ரீ ஸ்கந்த புராணே உத்தரகண்டே நாரத சனத்குமார சம்வாதே ராமாயண மகாத்மியே பலானுகீர்த்தனம் நாம பஞ்சமோத்யாயக. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.